வணக்கம் மக்களே, இன்றைய முக்கியமான 20 செய்திகளை சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பார்க்கலாம். நேரத்தை வீணாக்காம நேரடியா செய்திக்குள்ள போயிடலாம். தமிழகத்தில் மழை எச்சரிக்கை. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யலாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாரதிராஜா மறைவு. தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதிராஜா காலமானார். அவருக்கு தமிழக அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. தமிழ் திரையுலகமே சோகத்தில் உள்ளது. சென்னை ஹூண்டாய் தொழிற்சாலை. சென்னையில் உள்ள ஹூண்டாய் நிறுவனத்தின் உற்பத்தி பணிகள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. சமீபத்திய சப்ளையர் பிரச்சினைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் சரி செய்யப்பட்டு வருகின்றன. TNEA மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான TNEA ரேண்டம் நம்பர் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி இணையதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம். இந்தியா அமெரிக்கா முக்கிய சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விரைவில் G7 மாநாட்டில் சந்திக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வர்த்தகம், விசா மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். தேசிய நெடுஞ்சாலை திட்டம். தமிழகத்தில் உள்ள சில முக்கிய நெடுஞ்சாலைகளை தனியார் நிறுவனத்துடன் இணைந்து மேம்படுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் பருவமழை முன்னேற்றம். தென்மேற்கு பருவமழை இந்தியாவின் பல பகுதிகளில் வேகமாக பரவி வருகிறது. விவசாயிகளுக்கு இது மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. பல மாநிலங்களுக்கு மழை எச்சரிக்கை. இந்தியாவின் 17க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்சார தேவை குறைவு. வெயில் குறைந்து மழை அதிகரித்ததால் மின்சார பயன்பாடு சற்று குறைந்துள்ளது. இதனால் மின்சார விநியோக அழுத்தமும் குறைந்துள்ளது. RBI முக்கிய முடிவு. இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ ரேட்டை 5.25% மாற்றமின்றி வைத்துள்ளது. இதனால் வங்கிக் கடன் வட்டியில் உடனடி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு குறைவு. இந்திய பொருளாதாரம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டும் நல்ல நிலையில் இருக்கும் என RBI கணித்துள்ளது. சோலார் மின்சாரத்தில் இந்தியா சாதனை. சூரிய மின்சார உற்பத்தி வளர்ச்சியில இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. புதிய விமான நிலைய வசதி. டாமனில் புதிய விமான நிலைய முனையம் திறக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா மற்றும் வர்த்தக வளர்ச்சிக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வித்துறையில் தமிழக சாதனை. சமீபத்தில் வெளியான SSLC தேர்வு முடிவுகளில் தமிழக மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளனர். விவசாயிகளுக்கு நல்ல செய்தி. மழை அதிகரிப்பால் இந்த ஆண்டு விவசாய உற்பத்தி அதிகரிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். தங்கம் விலை கண்காணிப்பு. சர்வதேச சந்தை நிலவரத்தால் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் தொடர்ந்து காணப்படுகிறது. முதலீட்டாளர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். AI தொழில்நுட்ப வளர்ச்சி. உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வேகமா அதிகரித்து வருகிறது. பல நிறுவனங்கள் AI-யில் முதலீடு செய்து வருகின்றனர். விளையாட்டு உலகம். இந்தியா விளையாட்டு வீரர்கள் பல்வேறு சர்வதேச போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். சமூக ஊடக ட்ரெண்ட்ஸ். இன்று சமூக ஊடகங்களில் பல சினிமா மற்றும் அரசியல் சம்பவங்கள் அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. இன்றைய ஊக்கச் செய்தி. வாய்ப்புகள் வர காத்திருக்காதீர்கள், வாய்ப்புகளை உருவாக்குங்கள். இதுவரை பார்த்தது இன்றைய 20 முக்கிய செய்திகள். இதில் எந்த செய்தி உங்களுக்கு முக்கியமாக தோன்றியது என்பதை கமெண்டில் சொல்லுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம். நன்றி.